එන වසරේ සිට පාසල් பீரியட் அட்ட ஹத்தட்ட பசாய் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணலாம். எனவே 8 பாட வேளைகள் 7 பாட வேளைகளாக மாறப்போகுது என்பதும் இந்த தினம் லங்காதீப் பத்திரிகையுடைய முக்கியமான செய்திகளாக இருப்பதை காணலாம். அதே போல ஏனைய பத்திரிகைகளும் தொடர்பான செய்திகள் வந்திருக்கின்றன. இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் 2026 ஜனவரி முதல் கல்வி சீர்திருத்தம், 8 பாட வேளைகள் 7ஆக மாற்றம், ஒரு பாடத்துக்கான கால நேரம் 50 நிமிடங்கள், அமைச்சின் செயலாளர் அறிவிப்பு என்பது வீரகேசரி பத்திரிகையின் தகவல். 2026 ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் கல்வி சீர்திருத்த செயல்முறை ஆரம்பிக்கப்படும். நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளிலும் தரம் 1 முதல் 6 வரையிலான வகுப்புகளுக்கு ஒரு பாடத்துக்கான கால நேரம் 50 நிமிடமாக மாற்றப்படும். இதற்கமைய தற்போதுள்ள 8 பாட வேளைகள் 7ஆக மாற்றமடையும் என கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வி அமைச்சின் செயலாளர் நாளுக்கு கழுவை தெரிவித்திருக்கின்றார். 2026 ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பாக மாகாண, வலய மற்றும் கோட்டமட்ட கல்வி மற்றும் நிர்வாக அதிகாரிகளை தெளிவுபடுத்துவதற்கான மேற்கொள்ளப்பட்ட தெளிவூட்டல் கலந்துரையாடல் தொடரின் முதல் கலந்துரையாடல் நிகழ்வு நேற்று முன்தினம் பிற்பகல் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வி அமைச்சரும் பிரதமருமான கலாநிதி ஹரணி அமரசூரிய தலைமையில் வடமத்திய மாகாண சபை கேட்போர் கூட்டத்தில் இடம்பெற்றது. இதன் போதே இந்த விடயங்கள் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டன என்பதாக அந்த செய்திகள் தொடர்வது நாங்கள் காணலாம். எனவே அதன் போதே அமைச்சின் செயலாளர் நாளை கழுவை வாழ்ந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். அங்கு தொடர்ந்து உரையாற்றிய அவர் 2026 ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி கல்வி சீர்திருத்த செயல்முறையை ஆரம்பிக்க நாம் நடவடிக்கை எடுத்துள்ளோம். இது நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளிலும் உள்ள தரம் 1 முதல் 6 வரையிலான வகுப்புகளுக்கு நடைமுறைப்படுத்தப்படும். அத்தோடு பாடசாலை ஒன்றில் ஒரு பாடத்துக்கான கால நேரம் 50 நிமிடமாக மாற்றப்படும். அப்படியாயின் தற்போதுள்ள 8 பாட வேளைகள் 7ஆக மாற்றம் பெறும். அதே போல இந்த வருடத்தின் குறைந்தபட்சம் 1 லட்சம் ஆசிரியர்களுக்கு பயிற்சிகளை வழங்கவிருக்கின்றோம். குறிப்பாக தரம் 1 முதல் 6 வரையிலான வகுப்புகளுக்கு கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படும். தேசிய கல்வி நிறுவனம், கல்வி அமைச்சு, மாகாண கல்வி பணிமனை ஊடாக இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படும். நாம் எதிர்பார்த்துள்ள இந்த மாற்றத்தை வெற்றிகரமாக முன்னோக்கி கொண்டு செல்வது ஆசிரியர்களின் கைகளிலேயே உள்ளது என்பதாகவும் நேற்று தினம் அவர் தெரிவித்த கருத்தும் பிரதானமாக இருப்பதை காணலாம். இதே நிகழ்வில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய அவர்களும் கலந்து கொண்டு பல விடயங்களை சுட்டிக்காட்டி பேசியிருந்தார். எனவே இந்த 2026 ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்படவிருக்கின்ற கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பாக மாகாண, பிராந்திய மற்றும் பிரதேச மட்டத்திலான கல்வி மற்றும் நிர்வாக அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்தும் நிகழ்வும் கிழக்கு மாகாணத்துக்கான விழிப்புணர்வு கலந்துரையாடல் நேற்று கிழக்கு மாகாண கல்வி திணைக்கள கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அங்கு பிரதமர் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்ற போது இந்த விடயங்களை கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயலலிதா ரத்னசேகர தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. இதன் போது பிரதமர் மேலும் பல விடயங்களை இங்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார். தற்போதைய கல்வி முறையில் மாற்றம் தேவை எனவும் பாடசாலைகளின் உட்கட்டமைப்பு அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் என்றும் பிரதமர் இங்கு குறிப்பிட்டார். ஆசிரியர், அதிபர் மற்றும் கல்வி நிர்வாக வெற்றிடங்கள் தொடர்பாக அடையாளம் காணப்பட்ட பிரச்சனைகள் காணப்படுவதாகவும் அவை தீர்க்கப்பட வேண்டும் என்றும் இந்த கல்வி சீர்திருத்தத்தை தனியாக பார்க்காமல் முழுமையான செயல்முறையாக பார்க்க வேண்டும் என்றும் பிரதமர் இங்கு மேலும் தெரிவித்திருக்கின்றார். இந்த புதிய சீர்திருத்தங்களை வெற்றிகரமாக செயற்படுத்துவதற்கு ஆசிரியர்கள் மட்டுமல்லாமல் நிர்வாகத்துறை மற்றும் பெற்றோர்களின் ஆதரவும் அவசியம் என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். புதிய கல்வி சீர்திருத்தத்தின் ஊடாக மேற்கொள்ளப்படும் பாடத்திட்ட திருத்தங்கள், மதிப்பீடு மற்றும் மதிப்பீட்டு முறை, உட்கட்டமைப்பு வசதிகளை அபிவிருத்தி செய்தல், ஆசிரியர், அதிபர் மற்றும் கல்வி நிர்வாக வெற்றிடங்களை குறைத்தல், மாகாண சபைகளுக்கு மத்திய அரசாங்கத்துக்கும் இடையிலான முறையான ஒருங்கிணைப்பு, மாகாண சபை மட்டத்தில் நிலவும் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குதல் போன்ற விடயங்களும் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டிருக்கிறது என்பதும் முக்கியமாக இருப்பதை காணலாம். அதே போல பிரதமர் மேலும் சில விடயங்களை குறிப்பிட்டார். குறிப்பாக இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையுடைய உட்பக்க செய்தியாக இருக்கிறது. கல்வி சீர்திருத்தத்துக்கு விசேட கவனம், பிரதமர் ஹரணி அமரசூரிய என்பதாக தலைப்பிடப்படுகிறது. நாட்டை முன்னேற்ற வேண்டுமென்றால் கட்டாயமாக கல்வியில் மாற்றம் ஏற்படுத்தப்பட வேண்டும். எனவே தற்போதுள்ள கல்வி முறை மாற்றப்பட வேண்டும் என்ற வகையில் கல்வி சீர்திருத்தங்களில் நாம் விசேட கவனம் செலுத்தி இருக்கின்றோம். அதே போன்று மாகாண மற்றும் மத்திய அரசுகளுக்கு இடையில் சரியான ஒருங்கிணைப்பு இருக்க வேண்டும் என கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வி அமைச்சரும் பிரதமருமான கலாநிதி ஹரணி அமரசூரிய அவர்கள் தெரிவித்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம். எனவே நேற்று முன்தினம் வடமத்திய மாகாண சபை கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் இந்த விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இக்கருத்து வெளியிட்ட அவர், தற்போதுள்ள கல்வி முறை மாற்றப்பட வேண்டும் என்று நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்கின்றோம். அதற்காக இந்த சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும். குறிப்பாக தற்போது இருக்கும் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும், அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும், நிர்வாக கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும், டிஜிட்டல் மயமாக்கலையும் மேற்கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக இந்த சீர்திருத்தத்தை தன்னந்தனியாக பார்க்க வேண்டாம், ஒட்டுமொத்தமாக செயல்முறையில் அமைப்பிலும் இரு சீர்திருத்தம் மேற்கொள்ளப்படுகிறது. எப்போதும் இந்த நாடு வளர்ச்சி அடைந்து வரும் நாடு என்று மட்டும் கூறினால் போதாது, அந்த முறைமையை மாற்ற வேண்டும். அதை நாம் தான்
தான் செய்ய வேண்டும். இதனை மாற்ற வேண்டிய நிலை எமக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே அதற்காக ஆசிரியர்கள் மட்டுமல்ல, நிர்வாகத்துறையினர், பெற்றோர்கள் உட்பட அனைவரும் ஈடுபட வேண்டும் என்றும் அவர்கள் இங்கே சுட்டிக்காட்டிய விவகாரங்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம். பிள்ளைகளை பாடசாலையிலிருந்து வெளியேற்றும் போது பல்கலைக்கழகம் உயர்கல்வி அல்லது தொழில்நுட்ப கல்வி மூலம் முன்னேறி செல்ல இதன் மூலம் வழிவமைக்கப்படுகிறது. நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்றால் கட்டாயம் கல்வியில் மாற்றம் ஏற்படுத்தப்பட வேண்டும். அதேபோல் இந்த செயல்முறையில் அரசேவைக்குரிய இடமாற்றங்களை சரியான முறையில் மேற்கொள்ள வேண்டும். ஆசிரியர் அதிபர்களின் இடமாற்றங்களை சரியான முறையில் இந்த சமப்படுத்த வேண்டும் என்பதாகவும் பிரதமர் அவர்கள் நேற்று தினம் தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமாக இருப்பதை காணலாம். எனவே கல்வி சீர்திருத்தம் அடுத்த வருடம் முதல் ஆரம்பமாகிறது. அதில் பல விடயங்கள் 1ஆம் ஆண்டு முதல் 6ஆம் ஆண்டு வரை பல விடயங்கள் மாற்றத்துக்குள்ளாக போகிறது. அதே போல இந்த 8 பாட வேளைகள் 7 பாட வேளைகளாக மாறவிருக்கிறது. அதே போல் 40 நிமிடமாக இருக்கின்ற நேரம் 50 நிமிடமாக மாற்றப்பட போகிறது என்பதாக பல விடயங்களை நேற்று தினம் பிரதமரும் அதே போல கல்வி அமைச்சர் செயலாளரும் சுட்டிக்காட்டிய விவகாரங்கள் இன்று தினம் பத்திரிகைகளுடைய முக்கியமான செய்திகளாக இருப்பதை நாங்கள் காணலாம்.